அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 9ஆம் தேதி, அதாவது 22/1/2025 ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்தில் 5வது ராசியாக வலம் வரக்கூடிய சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்கு ரொம்ப வீரதீர செயல்பாடுகளை சாதாரணமாக செஞ்சிடறோம். அந்த பாசம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிறோம். வர்ற கோத்துக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்கேயாவது போயிடலான்னு தோணுது. ஆனால் எதையுமே கனவுல கூட நினச்சி பார்க்க முடியல. ஏன்னா நான் இந்த இடத்த விட்டு போனால் என் குடும்பத்துடைய நிலைமை என்ன, என் சுற்றி இருக்கக்கூடிய நிலைமை என்ன, என்னை நம்பியே இருக்கக்கூடிய நிலைமை என்ன, எவ்வளோதான் நான் பண்ணாலும் என்னை மதிக்காதவங்க, என்னுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்காதவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்னால் 4 பேர் நல்லா இருந்துட்டு போட்டோம், என் ஒருத்த வாழ்க்கை தானே, என் ஒருத்தி வாழ்க்கை தானே, போனால் போகுது. இப்படி வாழக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள் தாங்க. உங்கள் மனசு போலவே சிறப்பான நாள் தான். ஆனால் எந்த விஷயத்த செய்தாலும் சரி பொறுமையை கடைபிடிக்கணும். ஏன் அப்படின்னா பதறாத காரியம் சிதறாது. இன்றைக்கி கோவப்படுறோம், ஒரு பொறுமை இல்லாமல் ஒரு விஷயத்த அவசரமாக செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது தடுமாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே மீறி போய் ஒரு விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பாதிப்பு இல்லாத விஷயம் நமக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் இல்லையா? அதே மாதிரி உறவுக்காரங்கிட்ட அனுசரணையாக நடந்துக்கோங்க. அவர்களால் தான் நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் சிக்கல் மேலே சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது திருடங்கையிலே சாவி கொடுத்த மாதிரி, நமக்கு தொல்லை கொடுக்குறவங்களவே இந்த மாதிரி தொல்லையெல்லாம் நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டா அந்த உறவுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஏடா இது நம்ம இவனை தொல்லை பண்ணலாம் வந்தால் கடைசியில் நம்மளை இவ்வளோ பெருமையாக நினைக்கிறானே, சரி வீடு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி போயிடுவாங்க. அதே மாதிரி புதிய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி சாதகமாக முடியும். என்னம்மா சொல்கிறேன், ஆல்ரெடி ஒரு வேலையை முடிக்கிறது நான் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன், அதுவே நடக்கலை, இன்றைக்கி புதுசாக ஒரு வேலையை நான் செஞ்சேன்னா அது முடிஞ்சு வருமா? கட்டாயம் முடிஞ்சு வரும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகமாகும். வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். யார்? என் வாழ்க்கை துணை கிட்டியா? சரிதாம்மா, எனக்கு ஃபஸ்ட்டு தொல்லையே அவங்க தான், என்னை புரிஞ்சிக்காதவங்களே அவங்க தான், இதில் அவங்க வழியில் எனக்கு நல்லது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக. அவங்ககிட்ட சண்டை போட்டாலையும் சச்சரவு பண்ணாலையும் நீங்கள் அவங்கள விட்டு கொடுத்ததில்ல, சரியா? உங்களுடைய விட்டு கொடுக்காத தன்மையை அவங்க எப்போனாலையும் புரிஞ்சுக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு இன்றைக்கி அவர்களால் நல்லதாக நடக்கும், பயம் வேண்டாம். அதுவே மாலை நேரத்தில் நீண்ட நாட்களாக சந்திக்கலான்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட பழைய கால நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. அவர்களால் இன்றைக்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இதுவே அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறவங்க, ஆண்களோ பெண்களோ, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உற்சாகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இதே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் விற்பனையில் லாபம் அப்படிங்கிறது, வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும். உடைய முயற்சிக்கு தகுந்த, உடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு கட்டாயம் இருக்குதுங்க. குறிப்பாக சொன்னால் இந்த நாளில் நீங்கள் செய்ய நினைத்த காரியங்கள் தடைப்பட்டு நிற்குதோ இல்லை தாமதமாக நடக்குதோ அதெல்லாம் இன்றைக்கி ஜெட் வேகத்தில் நடந்து முடியும். புதுசாக வீடு கட்டுவீங்க, பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க, கான்ட்ராக்ட் தொழில் செய்கிறவனுக்கு நல்ல லாபம் பார்ப்பீங்க, வங்கியில் லோன் கிடைக்கும், சின்ன வியாபாரிகளுக்கு கூட பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். கட்டிட தொழிலாளர்களை பொறுத்தவரைக்கும் கடின உழைப்பால் அதிகம் லாபம் பார்ப்பீங்க. புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சிகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பணிகள் எல்லாமே கடகடன் நடந்து முடியும். அரசாங்க வகையில் ஆதாயம் உண்டு. கூட பிறந்தவர்களால் உங்கள் வளர்ச்சிக்கு உதவி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக முடிவெடுப்பீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்திருக்கும் பழைய பொருட்களை எல்லாமே இப்போ விற்று தித்துருவீங்க. உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் உயர் அதிகாரிங்க சில சூழ்ச்சிகளும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது உங்களுடைய வெற்றிக்கு வித்திடும். எந்த ஒரு விஷயத்தையும் சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய உங்களுக்கு இந்த நாள், என்னம்மா சொல்கிற, சர்வசாதாரணமாக கடந்து போகிறோமா, எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பீங்க. கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களால முடியாத காரியத்தை நீங்கள் ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடுவீங்க. சிம்மம்னா சும்மாவா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக என்ன கேட்குறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா இருக்கும்? ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா
அது கஷ்டமாக இருந்ததுனாக்கா அது போடா எனக்கு இது தேவையே இல்லை, போம்மா இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லை சும்மா வாய் வார்த்தைகளும் சொல்லிட்டு எதனா ஒன்று பண்ணிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் எடுத்த காரியம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை செஞ்சு முடிச்சாதான் நமக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுறதுனால தான் இன்ன வரைக்கும் கஷ்டம் கடந்தும் ஓரளவுக்கு வாழ்க்கை நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. மேலும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகமாகும். ஒரு காலில் இருந்து சின்ன சின்ன வழிகள் இப்போ நீங்கும். உங்களை பற்றின விமர்சனங்கள் உங்கள் காதுக்கு வருதுன்னா அதை பற்றி கவலையே படாதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிற மாதிரி 1% கூட நீங்கள் கிடையாது. சரிங்களா? அவங்களுடைய நோக்கம் என்ன? உங்களை கஷ்டப்படுத்தணும். கஷ்டப்படுத்துகிற என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எதுவும் பெருசாக உங்களுடைய வேலையில் ஈடுபாடு காட்ட மாட்டீங்க. இதனால நீங்கள் நஷ்டமாகுவீங்க. அது அவங்களுக்கு தேவை. அதாவது அவங்க வேலையை எப்படி அவங்க கரெக்டாக செய்கிறாங்களோ, அவங்களோட வேலையே பொருளை பேசுகிறது தான். அது மாதிரி நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போவோம். அவன் பேசினான்னா பேசாட்டினாக்கா அதிலே வாங்க வேணாம். அவனா சைலண்ட்டாக வாயை முடிப்பாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன வியாபாரத்தில் கூட அதிகமான லாபம் கிடைக்கும். தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கிட்டு நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, இதில் மட்டும் கவனம் செலுத்தினா இந்த நாள் உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. அதே மாதிரி விவேகத்துடன் செயல்பட்டு இந்த நாளில் நல்ல மதிப்பை ஏற்படுத்திப்பீங்க. அடுத்த குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள், ஒரு குறையும் கிடையாது. ஏன் சிம்ம ராசிகளுக்கு மட்டும் தினமுமே நல்லா இருக்குன்னே சொல்கிறியம்மா அப்படின்னு கேட்டால் அது குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிற அப்படின்னா, காரணம் கஷ்டத்தையும் கவலைகளையும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அதில் வெளியே வரணும்னு நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு ஏன் அப்படின்னா, அவங்க நிறைய விஷயங்களை பொறுமையாக கையாளுறாங்க. கோபத்தவங்கள் இருக்கும், ஆனால் அந்த மனசுக்குள்ள தான் வச்சுப்பாங்க தவிர்த்து அதை வெளிக்காட்ட நிறைய ஸ்டேஜ் அவங்க தாண்டி வந்தால் தான் வெளிக்காட்டுவாங்க. கோபப்படுறாங்க அப்படின்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். அது 1000 மடங்கு தப்பு பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உயர்வான நிலை கொண்டவங்க இந்த சிம்ம ராசி பெண்கள். இவங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா காலுக்கு பூ போட்டு கும்பிடலாம். ஆண்களுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா எல்லா விஷயத்தையும் தன்னோட தலையில் போட்டுக்கிட்டு இன்ன வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு போகக்கூடியவங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடச்சூழல் சிறப்பாக இருக்குது. எல்லாருடைய வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க. ஆனால் அதற்கான அங்கீகாரம் இருக்காது, உயர்வும் இருக்காது. இருந்தாலும் எல்லா வேலையுமே செய்வீங்க. ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். சின்ன ஒரு கிளர்க்க வேலை செஞ்சால் கூட சரி, மேல் அதிகாரிங்களுக்கு கூட தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கும். லாபத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. மேலும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளில் கவனம் செலுத்துங்க, விளைச்சல் அதிகமாகவே கிடைக்கும். இதுவே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சிறப்பான நாள் தான். உங்கள் பேச்சுக்கே ஒரு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். செயல்பாடுகளுக்கு மேலிடத்துல நல்ல மதிப்பு கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு தொண்டர்கள் மத்தியில் பலம் கூடுங்க. அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருப்பீங்க. இதனால் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பான விஷயம். குறிப்பாக டீச்சர்ஸ் கிட்ட சந்தேகங்களை உடனுக்குடனே கேட்டு தெரிஞ்சுக்குவோங்க. இதுவே போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நாளில் உடைய படிப்பில் அதிகமாக ஆர்வம் காட்டுங்க. அதேமாதிரி கூட படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க. மற்றபடி இந்த நாள் சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள் தான். குறைவே இல்லாத நிறைவான நாளாக இந்த நாள் கட்டாயம் அமையுங்க. இன்னும் சிறப்பாக எனக்கு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும். பிள்ளைகளால் மனசுக்கு நிறைவும் பெருமையும் கூடுங்க. குறிப்பாக திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். அடுத்த பூரம் நட்சத்திரம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. பழைய பிரச்சனைகளை கூட இன்னைக்கு சரி செஞ்சுருவீங்க. புதிய வேலையில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. உறவுக்காரர்கிட்ட பேசுகிறப்ப மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னாக்க இன்னும் உயர்வான நிலை இந்த நாளில் உண்டு. ஒரு வரியில் சொல்லனாக்கா அலைச்சல்கள் மறைந்து அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய நாள்னு சொல்லலாம். அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். விவேகத்துடன் செயல்படுவீங்க. மேலும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். கோயிலுக்குள்ளன்னு சொல்லிட்டு தெய்வ பிரார்த்தனைகளை அதிகமாக இன்னைக்கு மேற்கொள்வீங்க. வேலையில் கவனம் செலுத்துவீங்க. கேளிக்கை விவகாரங்களில் எல்லை மீறாமல் இருந்துக்கோங்க. நீங்கள் விளையாட்டாக பேசுகிறேன்னு ஒரு விஷயத்த பேசுவீங்க, ஆனால் அது தப்பாகவும் தவறாகவும் மற்றவங்களுக்கு புரிய போய் அது உங்களுக்கு பகையாக மாறத்து கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் முடிஞ்ச அளவுக்கு பேச்சுக்கள் நிதானத்தை கடைப்பிடிங்க. இது ஒன்றை மட்டும் கெட்டியாக பிடிச்சிட்டா போதும். இந்த நாள் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக அமையுங்க.
எல்லாமே ஓகேம்மா. இந்த நாள் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பாக எங்களுக்கு இருக்கும்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை அப்படின்னாவே புதன் பகவானை வழிபாடு செய்யணும். நவகரங்களில் வெற்றக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பச்சை பயிரை நெய்வேத்தியமாக கொடுக்கலாங்க. இன்னும் சிறப்பாக சொல்லனாக்கா பச்சை பயிரையும் வெள்ளத்தையும் பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கலாம். அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா கோடான கோடி தேவர்களுக்கு நீங்கள் படியளந்ததுக்கான சமம். அது எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? அப்படியே பாவ கணக்கெலாம் தீர்ந்து போகும். தொடர்ந்து யார் ஒருத்தங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். எப்பேற்பட்ட தசை நடக்கட்டும், எப்பேற்பட்ட தோஷம் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், சகல விஷயங்களுக்கும் ஒரே பரிகாரங்க. அந்த வாயில்லா ஜீவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணவு அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சரிங்களா? இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா இந்த நாள் அப்படிங்கிறது விஷ்ணு பகவான், அதாவது பெருமாளை வழிபாடு செய்வதன் காரணமாக செல்வ செழிப்பு மேலும். முடிஞ்சதுன்னா அருகில் கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு துளசி மாலை சாற்றி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பெயருக்குமே அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை பலப்படும், செல்வ செழிப்பு மேலோங்கும். இன்னொரு சூட்சமாக சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. தைரியமும் வரணும், எனக்கு செல்வமும் சேரணும் அப்படின்னாக்கா வியாழக்கிழமைகளை துர்கா அம்மனை வழிபாடு செய்யுங்க. எனக்கு செல்வ செழிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, நான் ஸ்மார்ட்டாக வேலை செய்யணும், ரொம்ப பெருசாக நான் கடினமாக உழைக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமைகள் தோறும் பெருமாளை வழிபாடு செய்யுங்க. இன்னும் எனக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக வரணும், பயம் இருக்கக்கூடாது, எதையும் ஒரு கை பார்க்குற மாதிரியான ஒரு தைரியம் வரணும்னா சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்யுங்க. நல்லது.